Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது என்னுடைய பூஜா கேபினெட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய பழைய வீட்டுடைய பூஜா யூனிட் டூர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது பார்க்காதவங்களுக்காக அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் புதுசாக வந்திருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு தனியாக பூஜை அறையோ இல்லை ஷெல்ஃப்ஸோ கிடையாது. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு உட்டன் பூஜா கேபினெட் வந்து வாங்கி அதை வந்து எனக்கு டைனிங் ஹாலில் ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் நான் வந்து அந்த கேபினெட்டை வச்சு அதில் சுவாமி படங்கள் அப்புறம் பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் பிகின். இப்போ நம்ம கேபினெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் எதுவும் அங்கே அரேஞ்ச் பண்ணலை. மேலே வந்து பிள்ளையாரும் ராமரும் சீதையும் இருக்கிற இந்த 2019 கேலண்டர் மட்டும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இங்கே மேலே வந்து நான் ஆண்டாளும் காமாட்சி தாயும் வராகி தாயும் இருக்கிற இந்த ஃபோட்டோ வந்து இங்கே செலோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு பூ வச்சுருக்கேன். இப்போ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா என்னோடது 3 செல்ஃப் உள்ள கேபினெட். இது கீழே 2 ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ட்ராவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரேக் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு எப்பயுமே கிளின்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹிந்து மதத்தில் பார்த்தோம்னா பெரும்பாலும் பெண் தெய்வங்கள் வந்து கையில் கிளியோடு இருப்பாங்க. ஆண்டாள், காமாட்சி, அப்புறம் மீனாட்சி அம்மன் அந்த மாதிரி. அதனால் கிளி மேலே ஒரு ஈர்ப்பு அதிகன்றதுனால இந்த மாதிரி உட்டால் ஆன கிளி அப்புறம் கீழே வந்து சில பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு டெக்கர் பீஸ் வந்து நான் இங்கே ஹூக்கு போட்டு ஹேங் பண்ணியிருக்கேன். நம்ம இப்படி இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேவையில்லை, நம்ம வேறு எங்கேயாவது மாற்றணுன்னா கூட ஹூக் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நான் இந்த மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர், அதாவது கீ செயின் ஹோல்டர் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும். அதை வாங்கி எல்லோ கலர் கயிறு போட்டு அதில் வந்து மாயிலை தோரணம் கட்டியிருக்கேன். நான் வந்து கம்பல்சரி எவ்ரி ஃப்ரைடே வந்து இந்த மாயிலை தோரணம் புதுசாக மாற்றிடுவேன். இப்படி பண்ணும்போது நமக்கு வீடு வந்து ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும், வீடு வந்து பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து நான் எப்படி சாமி படங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு உள்ளே வந்து கொஞ்சம் லைட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இந்த டார்ச் லைட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அது உங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ வாங்க நம்ம சாமி படங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கணுன்னாலும் நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் வந்து தங்க கவசத்தில் இருக்கிற இந்த ஃபோட்டோ வந்து இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல் பிள்ளையார் நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கும்போது மணக்குள விநாயகர் கோயிலில் ஒரு பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வாங்கினது. அவருக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம டைம் இருக்கும்போது அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வஸ்திரம் சாத்தி வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெண்கல செம்பில் என்கிட்ட குலதெய்வ ஃபோட்டோ இல்லாததுனால உள்ளே வந்து தண்ணி, பச்சை கற்பூரம், ஏலக்காய்லாம் போட்டு பூ மாற்றி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம டைம் கிடைக்கும்போது தண்ணி மாற்றிக்கலாம், டெய்லியும் மாற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட்டோ வீக்லி ஒன்ஸ்னா கூட ஓகே, அப்படி மாற்றிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து கோமாதா குட்டியோடு இருக்கிற இந்த கோமாதா வந்து சிலை ஒன்று வச்சுருக்கேன். இங்கே வந்து ஷீரடி சாய்பாபா அவருக்குரிய உண்டான வஸ்திரம், அப்புறம் தலைப்பாகை எல்லாம் போட்டு அவருக்கு பிடித்த மஞ்சள் கலர் பூ வந்து வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஒரு குட்டி பித்தளை தட்டில் வந்து சிகப்பு கலர் துணி விரித்து அதில் வந்து கோமதி சக்கரம், துளசி மணி எல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதெல்லாம் வீட்டில் வைக்கும்போது நமக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால் அப்புறம் கொஞ்சம் இடம் பற்றாக்குறைன்றதுனால ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோ வந்து வடக்கு நோக்கி வச்சுருக்கேன் நான். இந்த படமுமே வீட்டில் வைங்க, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுடைய ஒற்றுமை மேம்படும், ரொம்ப நல்லது ராமர் பட்டாபிஷேகம் ஃபோட்டோ வீட்டில் இருந்தால். அதே போல் கீழே வந்து நான் சிகப்பு கலர் துணி விரித்து அதுக்கு மேலே சாமியெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் மெயின் கடவுளாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளும் பெருமாளும் இருக்கிற ஃபோட்டோ வந்து இங்கே வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. அவங்களுக்கும் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் இருக்கிற இந்த ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவனும் பார்வதியும்
அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். எனக்கு வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணது உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. விட்டு கொடுத்து போகிற அந்த இது பக்குவம் அதெல்லாம் வந்து ரொம்ப பெருகி இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிவனுக்குரிய நந்தி வாகனமும் தாயாருக்குரிய சிம்ம வாகனமும் இருக்கிற கைலாய மலையோடு இருக்கிற இந்த ஃபோட்டோ வந்து நான் வச்சுருக்கேன். அதே போல் நம்ம வீட்டில் வந்து மணி அடிப்போம் இல்லைங்களா, அந்த மணி வந்து நந்தி பகவான் இருப்பார். அதனால் கோயிலில் இருக்கிற மாதிரி அந்த அமைப்பை வந்து நான் இங்கே நந்தி வந்து சிவபெருமானை பார்க்குற மாதிரியான நான் இங்கே வச்சுருக்கேன். அதே போல் இங்கே வந்து வலம்புரி சங்கு, இந்த வலம்புரி சங்கை வந்து நம்ம இந்த தட்டில் வந்து பித்தளை தட்டில் வந்து சிகப்பு துணி விரித்து அதுக்கு மேலே பச்சரிசி வலம்புரி சங்கு வச்சு உள்ளே தண்ணி ஊற்றி ஒரு வெள்ளி காயின் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் வந்து காமாட்சி அம்மன் தீபம். நம்ம எத்தனை நாள் வந்து கஜலக்ஷ்மி தீபத்தை காமாட்சி அம்மன் தீபமாக வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் காமாட்சி அம்மன் தீபம்னே தனியாக நம்ம கடையில் கிடைக்குது. அம்பாள் வந்து எப்படி கோவிலில் பீடத்தில் அமர்ந்திருப்பாங்க அதே மாதிரி கையில் கரும்பு வச்சுட்டு பீடத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இந்த விளக்கு வந்து இப்போ கடைகளில் இருக்குது. அந்த விளக்கு வாங்கி சுத்தமான நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி போட்டு நான் விளக்கு ஏற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு ரேக்கு இவ்வளோ தான். வாங்க நம்ம செகண்ட் ஷெல்ஃபை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரேக் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சுவாமி படங்கள்னு பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து நான் மெயின் கடவுளாக பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகரும் வள்ளி தெய்வானை தாயாரையும் நான் இங்கே வச்சுருக்கேன். இந்த பச்சை சாத்துதல் பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எனக்கு இந்த படம் கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த படம் வந்து இங்கே மெயினாக வச்சுருக்கேன். அவருக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார். இது வந்து சயன சேவை. இந்த சேவை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். உலகத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா மிக சிறந்த சேவை அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சயன சேவையை நம்ம சொல்லலாம். இந்த சேவையில் இந்த கோலத்தில் இருக்கிற இந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டில் வைக்கிறது நமக்கு வந்து விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த ஃபோட்டோ நான் இங்கே வச்சுருக்கேன். இவங்களுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா திதி தேவதைகள். இந்த முருகருக்கு பக்கத்தில் நம்ம வீட்டில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி தேவதை ஃபோட்டோ வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் மேலே பார்த்தோம் அப்படின்னா வாழைக்குமரின்னு சொல்லுவாங்க, கன்னியாகுமரி அம்மன் பாலா திரிபுர சுந்தரி அவங்க ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து நம்ம பெருமாள் தான் வந்து இந்த மாதிரி படுத்திருக்க சேவையை நம்ம பார்த்துருப்போம். பட் இவர் வந்து ராமர் வந்து இந்த மாதிரி படுத்திருக்கிற ஒரு அமைப்பில் வந்து ஒரு திவ்ய தேச கோயிலில் வந்து இந்த ஃபோட்டோ எங்களுக்கு கிடச்சது. அங்கேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஃபோட்டோ இது சயன சேவையில் இருக்கிற ராமர் வந்து சயன சேவையில் இருக்கிற ஃபோட்டோ. அப்புறம் இவர் வந்து தன்வந்திரி பகவான். அப்புறம் இவர் வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர், படிப்புக்கு ரொம்ப உகந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர். அப்புறம் இவங்க வந்து லக்ஷ்மி குபேரர். இந்த ஃபோட்டோலாம் வந்து நான் இங்கே ஒட்டி வச்சுருக்கேன், இடம் இல்லை அதனால். அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பித்தளை தட்டில் அரிசி பரப்பி அதில் வந்து அன்னபூர்ணி தாயாருக்கு வந்து நம்மளால் எப்போல்லாம் முடியுமோ அப்போ வந்து அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி வஸ்திரம் சார்த்தி 1 ரூபி காயின் வச்சு பூ வச்சு அவங்கள இங்கே உட்கார வச்சுருக்கோம். அப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா சாலகிராம பெருமாளும் சிவனுக்குரிய ருத்ராட்சமும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து கங்காஜலம் அது இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தை அமாவாசை, உலர திராட்சை வந்து நெய்வேத்தியமாக சாமிக்கு படைச்சது அது இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன தான் நம்ம விளக்கு வச்சுருந்தாலும் ஒரு அகல் விளக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா அகல் தான். எனக்கு வந்து லக்ஷ்மி குபேரர் கோயிலில் இந்த கோயில் வந்து வாங்கிட்டு வந்தது. மேலே வந்து பச்சை கலர் பெயிண்ட் பண்ணி உள்ளே வந்து குபேரனுடைய எந்திரம் வந்து அப்படியே பெயிண்டில் வரைஞ்சிருக்காங்க. இந்த விளக்குலேயும் சுத்தமான நல்லெண்ணையும் பஞ்சுத்திரியும் போட்டு நான் இந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அகல் விளக்கு ஏற்றின மாதிரி இருக்கும் அதுக்காக. அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கற்பூர கரண்டி, இங்கே வந்து ஊதுவத்தி ஸ்டாண்ட். இங்கேயுமே வந்து நான் இந்த மாதிரி சிகப்பு கலர் துணி வந்து இது ஃபுல்லாக விரித்து அதுக்கு மேலே சுவாமி படங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரேக். வாங்க நான் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பூஜை பொருட்கள் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரே வச்சு இதில் வந்து ஃபுல்லாக கப் சாம்பிராணி, இந்த மாதிரி கப் சாம்பிராணி கிடைக்குது நமக்கு. அது வந்து நான் வீக்லி ட்வைஸ் டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து சாம்பிராணி போடுறதுனால நான் இந்த கப் சாம்பிராணி வந்து கொஞ்சம் ஸ்பேர் கையில் வச்சுப்பேன். அதெல்லாம் இங்கே இருக்குது. இங்கே வந்து சுவாமி பாடல்கள் சிடிஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் இந்த ட்ரேயில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சாம்பிராணி தூள், அப்புறம் இது வந்து பழனிலேருந்து வாங்கிட்டு வந்து ஒரிஜினல் விபூதி, அப்புறம் வந்து குங்குமச்சிமில், இது வந்து சந்தனப்பொடி நம்ம சுவாமிக்கு வைக்கிறதுக்காக. இது வந்து காமாட்சி அம்மன் கோயில் தீர்த்தம், அப்புறம் பன்னீர், விளக்கேற்ற நல்லெண்ணெய், அப்புறம் இதில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் போட்டு வைக்கிறது அது ஒன்று. அப்புறம் சாமிக்குன்னு தனியாக நம்ம வந்து சிசர்ஸு, பூ வந்து கட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். அப்புறம் இந்த ட்ரேயில் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் கொஞ்சம் கப் சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மஞ்சள் கயிறு, தாலி சரடு, மஞ்சள் கிழங்கெல்லாம் வந்து நீங்கள் எப்பயுமே கையில் ஸ்பேர்ஸ் வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு நம்ம கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அப்புறம் இது ஃபுல்லாக வந்து ஊதுவத்திகள். அப்புறம் இந்த பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வெளியில் எங்கேயாச்சும் 2 or 3 days போகும்போது சாலகிராம பெருமாள் கொண்டு போகிறதுக்கு ஒரு ரிட்டன் பாக்ஸு. இப்போ இங்கே பார்த்தோன்னா ஒரு திருப்பாவை புக் ஒன்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இப்போ அதுக்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ட்ராயர் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அங்கே யூஸ் பண்ணது போக மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனத்தூள் அதெல்லாம் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது அபிஷேகங்கள் சுவாமிக்கு பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி குட்டி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மி குபேர, மகாலட்சுமி பூஜைலாம் பண்ணுறப்போ நமக்கு தேவைப்படுற காயின்ஸு, 5 rupees காயின்ஸு 108 காயின் எடுத்து தனியாக இங்கே வச்சுருக்கேன். இப்போ இந்த ட்ராயர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து ட்ராயரில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக நம்ம பூஜைக்கு தேவைப்படுற மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி லேபிள் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கம்பல்சரி லேபிள் போட்டு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கல்கண்டு அப்புறம் பச்சை கற்பூரம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு அவசரத்தில் நம்ம எடுத்து வைக்கும்போது மாற்றி வச்சிடக்கூடாது. நம்ம பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நம்ம தீர்த்தத்துலேயே கூட கொஞ்சமாக போட்டு தருவாங்க, அது ஓகே. பட் ஓவரால் நம்ம பார்க்கும்போது அது கெமிக்கல் தான், விஷம்தான். அதை வந்து மாற்றி எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப கவனமாக இருக்கேன். இந்த மாதிரி நம்ம லேபிள் போட்டு வைக்கும்போது நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எதுவும் தேடவும் வேண்டாம். நீங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா கற்பூரமும் பச்சை கற்பூரமும் கொஞ்சம் மேலே வச்சு அவங்க கைக்கு எட்டாத அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து ஒரு பார்டர் ஸ்டிக்கர் ஒட்டி நான் கோலம் போட்டிருக்கேன். விசேஷ நாட்கள்லாம் வந்து கோலம் போட்டு வைப்பேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பூஜை சுவாமி படங்கள் வந்து இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை ஐட்டம்ஸ் நான் இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய ஹாப்பி ஹோம் பை ராதிகா சிவகுமார் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடையோ இல்லை டிப்ஸோடையோ உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Radhika Shivakumar. Thanks for watching.